வணக்கம் நண்பர்களே. 7 ரூபாய் தீபாவளி. உலகம் எப்போதும் இப்படி ஒளிமயமாகவே இருந்தால் எத்தனை ஜோராக இருக்கும். அனுமந்த் நகர் பட்டாசுகளின் துணையோடு ஜொலித்தது. மத்தாப்பு மழலைகளின் சிரிப்பை போல மலர்ச்சியும் வெளிச்சமுமாக சுடர் வீசியது. சிவாஜி ஒவ்வொரு வீதியையும் ஆர்வமாக பார்த்தபடியே சென்றான். உடன் அவன் வயதை ஒத்த சிறுவர்கள் உதடுகளின் மேற்பரப்புகள் மிகையாக மீசைக்காக துளிர்விட்டன. டேய், தீபாவளிக்கு புது படம் ரிலீஸுடா, அதோ பார் பேனர் கட்டுறாங்க. ராஜ்குமாருடன் யார்? சரோஜா தேவியா, ஜெயந்தியா? யாருடன் நடித்தால் என்ன? ராஜ்குமாரை பார்ப்பதே சுகம்தானே. சிவாஜியின் அருகே சென்று கவனித்தான். என்ன சினிமா என்று கேட்டான். ராஜ்குமாரின் கட் அவுட் முகத்தை அவன் விரல்கள் ஆசையோடு வருடின. சிவாஜி, வாடா, நேரமாச்சு, வீட்டில் தேட போகிறாங்க. குளிருது. பெங்களூருக்கே உரிய தட்ப வெப்பம். மழை முடிந்து மரங்கள் தலை துவட்டியபடி நீரை சிந்தின. நாகப்பாவின் சைக்கிளில் ஊசி பட்டாசுகள் இன்னும் மிச்சம் இருந்தன. வரும் வழியெல்லாம் வெடித்து தூள் கிளப்பி விட்டார்கள். ஆனாலும் உச்சக்கட்ட உற்சாகம் தோன்றவில்லை. தீபாவளி வர இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். ஈர சட்டைகளை கழற்றி பிழிந்தார்கள். மணி சொன்னான், ஏ பாசவப்பா, சும்மா ரோட்டில் வெடிச்சா த்ரில் இல்லை. ஏதாவது மாடு கழுதையோட வாலில் கட்டி விடுவோம், அதுங்க அலறிக்கிட்டே ஓடும்பாரு. எதுவுமே கண்ணில் படலையேடா. ஏய், இது சர்க்கிள் ரோடு, பஸ்ஸு காரெல்லாம் வேகமாக போகுது. ஏதாவது டோபி தெருவில் போய் வெடிப்போம். வேணாம் நாகப்பா, நான் சொல்கிறத கேளு. மாட்டினா தர்ம அடி கிடைக்கும். என் ஃப்ரெண்டு தேவராஜும் துணி வெளுக்கிறவங்க வீட்டு பையன், அவங்க அப்பா பொல்லாதவர். சிவாஜி தடுத்தான். போடா பயந்தாங்கொல்லி, உங்கள் அப்பா கூட போலீஸ்காரரு. அவனையும் ரோடு சர்க்கிளில் போகிற வர வண்டிக்கு ஸ்டாப்புன்னு பிரேக் போடுவார். நாங்கள் அவருக்காக பயப்படுறோமா? தைரியமாக உன் கூட ரோடு சுற்றலையா? காய்கறி வியாபாரியின் மகன் நடராஜ் மணிக்கு முழு ஆதரவு தந்தான். பசவப்பா, நாமெல்லாம் சிநேகிதங்க, நமக்கு நாமளே கெடுதல் செஞ்சுக்கிறதா வேறு என்ன கலாட்டா வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். அதோ அந்த ரேஷன் கடை வாசலில் பாருங்கள், ஒரு சோம்பேறி மூஞ்ச மூடிக்கிட்டு தூங்குறான். அவங்கிட்ட போய் ஊசி பட்டாசு இல்லை, பாமே கூட போடலாம். சிவாஜியின் யோசனை ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிவாஜி வீடு திரும்பிய போது நடு ராத்திரி. வீட்டில் விளக்கு எரிந்தது. அண்ணன் தூங்கவில்லையா இன்னும்? சிவாஜிக்கு பயம். அப்பாவின் பழைய போலீஸ் பெல்ட்டை எப்போதோ ஒழித்து வைத்தாகி விட்டது. இன்று லத்தி சார்ஜோ. நல்ல பசி வேறு. சாப்பாடு போட்டு அடிப்பாரா அல்லது அடித்த பின்பு சாப்பாடா? அது சிவாஜியை பற்றி அந்த அயலில் வரும் புகார்களின் எண்ணிக்கையை பொறுத்தது. வாங்க தோற, நகர்வலம் இப்போ தான் முடிஞ்சிச்சா? வரவேற்பு பலமாக இருந்தது. அண்ணி கலாவதி அண்ணனை கோவித்து கொண்டார். அவன் மூஞ்சியை பாருங்க, எப்படி வெளிரி போயிருக்குன்னு. நல்ல நாள் அதுவுமா ஏன் திட்டுறீங்க? தினமும் தான் அடித்து வதைக்கிறீங்க. பாவம், அவன் என்ன செய்வான்? விளையாட வீட்டில் பசங்க இல்லை, எல்லாம் பெரியவங்களாக போயிட்டீங்க. குழந்த முழங்கால கட்டிக்கிட்டு எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம்? ஆம்பளை பையன் பம்பரம் கில்லி சடுகுடுன்னு ஆட வேணாமா? அண்ணி தடுக்காவிட்டால் அன்றும் சிவாஜிக்கு அடி கிடைத்திருக்கும். அண்ணி சிவாஜியின் தலையை வருடினார். சாப்பிடவாடா,
உனக்கு பிடிச்ச கோழி குழம்பு செஞ்சிருக்கேன். சிவாஜியின் முகம். கை காலை நல்லா கழுவி விட்டு சாப்பிடு. நெத்தியில விபூதிவை. பேய் பிசாசு அண்டாது. அண்ணனும் அண்ணியும் மாறி மாறி அன்பையே அபிஷேகம் செய்தார்கள். ஆனால் சிவாஜி கெட்டவன் என்கின்ற பெயர் சுற்று வட்டாரத்தில் எப்படியோ பரவிவிட்டது. தீயவற்றை பழகுவது வேறு, தீயவனாக வாழ்வது வேறு. இரண்டையும் ஒன்றாகவே பாவிக்கிறவர்கள் சிவாஜியை பற்றி கோல் மூட்டு சொன்னார்கள். கலாவதியால் சிவாஜியை நாள்தோறும் காப்பாற்ற முடியவில்லை. அவன் தாயில்லாத பிள்ளை. நீயே இனி அவனுக்கு அம்மா என கல்யாணத்தின் போதே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஒரு அன்னையாகவே புகுந்த வீட்டுக்கு அவர் வந்தார். இன்னும் கொஞ்சம் கோழி போடட்டுமா சிவாஜி? சாதமும் மாமிசமும் அண்ணியின் கைமணத்தில் ஏராளமாக உள்ளே இறங்கியது. விளக்கை அணைத்தார்கள். சிவாஜி தூங்கிவிட்டான். அண்ணன் கேட்டார், கலா, நான் ஆசையா கோழி வாங்கி வந்தேன், ஒரு துண்டு கூட நீ சாப்பிடலையே. கலாபதியிடமிருந்து பதில் வராது. அசைவம் என்றால் சிவாஜிக்கு அத்தனை இஷ்டம். வளரும் சிறுவன். வீட்டில் ஏழ்மையின் ஆட்சி. தன் விருப்பங்களை கணவனுக்காக மட்டுமல்ல, அவனை சார்ந்தவர்களுக்காகவும் தியாகம் செய்ய அவர் பழகி இருந்தார். மாமியாரின் கடைசி சொத்தாக எஞ்சிய கம்மலும் சிவாஜியின் அண்ணா சத்யநாராயண ராவ் கட்டிய கருப்பு மணி பாசியும் கலாவதிக்கு போதும் என்று தோன்றியது. ஆனால் சிவாஜியின் எதிர்காலம் குறித்த அச்சம் பட்டாசு புகையாக மூச்சை திணறச் செய்தது. பெங்களூரும் சென்னையைப் போல குடியேறிகளின் நகரம். சிவாஜியின் தந்தை நானோஜி ராவின் தாயகம் மராட்டிய எல்லையான கோலாப்பூர் கெய்க்வாட் சமூகத்தை சார்ந்தவர். சிவாஜியின் முழு பெயர் சிவாஜி ராவ் கெய்க்வாட். அரசியல் பொருளாதார காரணங்களுக்காக தாய் மண்ணை விட்டு வெளியேறி கிடைத்த இடத்தில் டேரா போடும் வழக்கம் ஆதி மனிதனில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ராணோஜியின் மூத்த குடிகள் சத்ரபதி சிவாஜியின் வாரிசுகள். வீர ரத்தம், சுறுசுறுப்பே அவர்களின் உடன்பிறப்பு. அரசாங்கத்தில் தொடர்ந்து படை வீரர்களாகவும் தளபதிகளாகவும் நம்பிக்கையான மெய்காப்பாளர்களாகவும் நாட்டுக்காக உயிரையே கொடுத்தனர். அவர்களது வம்சத்தினர் கிருஷ்ணகிரியில் கால் ஊன்றியதும் தமிழ் காற்றை சுவாசித்தார்கள். ராணோஜி கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் நாச்சிக்குப்பத்தில் பிறந்தார். பரம்பரையாக ராஜ சேவகம். ராணோஜிக்கு இராணுவத்துக்கு பதிலாக பெங்களூர் காவல்துறையில் பணி. டிராஃபிக் போலீஸ். 30 நாள்களில் கன்னடம் தேடி வாசித்தார். அனுமந்த் நகரில் வீடு கிடைத்தது. ராணோஜியின் மனைவி பெயர் ராம் பாய். வாகனங்களுக்கு வழிகாட்டிய நேரம் போக இல்லறத்தை நடத்தினார் ராணோஜி. குடும்பத்தின் அடையாளம் குழந்தைகளே. மூத்தது பெண்ணாக பிறந்தால் குலம் விளங்கும் என்பார்கள். ராணோஜிக்கு முதலில் மகள் அஸ்வத் பாலு பாய், அதைத் தொடர்ந்து 3 மகன்கள். சத்யநாராயண ராவ், நாகேஸ்வர ராவ், சிவாஜி ராவ். மூத்தவர் சத்யநாராயண ராவ், இளையவர் நாகேஸ்வர ராவ். இருவரும் செட்டில் ஆகிவிட்டார்கள். தாயார் ராம்பாய் ஆரோக்கியமாக இருந்தபோதே மகள் அஸ்வத் பாலுபாய்க்கும் கல்யாணம் நடந்தது. சிவாஜிக்கு 9 வயது. பீம்சிங் படங்களில் வருவது போல பெரிய அண்ணனை கூப்பிட்டு அவன் கைகளில் சிவாஜியை ஒப்படைத்துவிட்டு
இறைவனடி சேர்ந்தார் ராம்பாய். அம்மா போன பிறகு அக்காவிடம் தஞ்சம் புகுந்தார் சிவாஜி. கல்யாணமாகி அண்ணி கலாவதி வந்ததும் முழு வாளாகவே ஆகிவிட்டான். அப்பா பென்ஷன் பணத்தில் வீடும் பெட்டிக்கடையும் பாதுகாப்பு அளித்தன. சிவாஜி அண்ணியின் தலைமகனாகவே வளர்ந்தான். இன்னைக்கு ரேஷன் போகணும், ஸ்கூல் விட்டதும் போகட்டுமா, இல்லை ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுட்டு போகட்டுமா? ஏற்கனவே நீ சரியாக படிக்கிறது இல்லைன்னு உங்கள் அண்ணன் கவலைப்படுறாரு. சாயங்காலமாக வந்து சாமானை வாங்கி கொடு. கெரசின், அரிசி, சர்க்கரை, அப்புறம் புதுசாக கோதுமையும் போட்டா வாங்கிக்க. வாசலில் நிழல் தெரிந்தது. யாருடா அவன்? அண்ணி, இவன் கோபால். இவங்க அப்பாவை அண்ணனுக்கு தெரியும், வீடு புரோக்கர். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? சரி, எங்கள் வீட்டுக்கு வாடா, 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒன்றா படிக்க போகலாம்னு சொன்னேன். அதான் வந்திருக்கான். இத்தனை நல்ல பிள்ளைய சினிமா கெடுக்கிறது. படம் பார்க்கும் ஆசையில் திருடக்கூட செய்திருக்கிறான். ரேஷனை சாக்கு வைத்து பள்ளிக்கு கட்டடித்து விட்டு நேராக தியேட்டருக்கு ஓடுவான். அண்ணியின் மனம் அங்கலாய்த்தது. திருடியிருக்கான், சினிமா பார்க்கத்தான். பளீர்னு அடி வாங்கியிருக்கான், பெல்ட்டினால்தான். அப்பா கடமை தவறாத போலீஸுங்கிறத இந்த இடத்துல நினச்சா போதும், அடி எப்படி விழுந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு போகும். ரஜினிகாந்த். கவிபுரம் அரசாங்க ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை வாசித்தான் சிவாஜி. அப்போதே அவனுக்கு வயதுக்கு மீறிய சிநேகிதங்கள். 6வது படித்த பசவனக்குடி ஆச்சாரியா பள்ளிக்கூடம் இடம் அளித்தது. சிவாஜியை பட்டதாரி மருத்துவர் என்று கனவு கண்டது சுற்றம். கோபம், பிடிவாதம், முரட்டுத்தனம் என்று 3 முடிச்சுகள் சிவாஜியின் புத்தியை இருக்கின. ஆனாலும் அப்பா ராணோஜி நம்பிக்கையாக நாட்களை ஓட்டினார். காரணம், சிவாஜியின் ஜாதகத்தை பார்த்து ஆருடம் கூறியவர்களின் வாழ்த்து மழைதான் காரணம். சிவாஜி அப்பாவுக்கு செல்லம், கடைக்குட்டி. விக்ருதி ஆண்டில் கார்த்திகை திங்களில் கடைசி மங்களவாரத்தின் மங்கள நிசி செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணி. திருவோணம் நட்சத்திரம் முதல் பாதம். மகர ராசியில் ஜனித்த கனிஷ்டபுத்திரன். ஆங்கிலத்தில் 1950ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நள்ளிரவு பெங்களூர் வானவிலாஸ் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை. பூர்வ ஜென்ம புண்ணியத்தை கவிஸ் பேங்க் அக்கவுண்டாக பெற்ற ஜாதகம். சிவாஜிக்கு கால சர்பதோஷம் சிவாஜியை ஆட்டி படைக்கும். 30 வயதிற்கு பிறகே உச்சிக்கால சூரியனாக மிகவும் பிரகாசிப்பான் என்றார்கள் கூறி சொல்பவர்கள். சாமியாடிகளுக்கும் சிவாஜியின் முகம் பார்த்து நல்லதே நடக்கும் என நெற்றியில் திருநீறு பூசினார்கள். உபேந்திரா, பிரசன்னா, விட்டல்ராவ், கோவிந்து என்று நண்பர்கள் விதமாக தீபாவளிக்கு எடுத்த புதை துணியை ரஜினியிடம் காட்டினார்கள். ரஜினிக்கு அழுகையாக வந்தது. அவனுக்கு இன்னும் பட்டாசோ புதிய ஆடைகளோ வந்து சேரவில்லை. 2 செட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேல் எப்போதுமே கிடையாது. அவையும் மிகவும் நைந்து போனவை. அண்ணன் சத்யநாராயண ராவ் பெங்களூரு கார்ப்பரேஷனில் சுகாதார பணியாளர். ஏழை குடும்பத்தின் அச்சாணி. சொற்ப சம்பளத்தில் புதிதாக அப்பா ஆகி இருந்தார். தொடர்ந்து தம்பி சிவாஜி மீது தனி கவனத்தை செலுத்தினார். எனக்கு என் சகோதரரே தாய் தந்தை எல்லாம் சொன்னவர் ரஜினிகாந்த். அன்றைக்கு ரஜினிகாந்த் வீதி உலா போகவில்லை. கடுப்பு அடித்தது. எப்போதுமே 3 வேளையும் 2 காய்கறியோடு பசியார முடியாது. இனிப்புக்கும் கைமுறுக்குக்கும் எங்கே போவது? இரவில் அண்ணி வழக்கமாக போடும் கேழ்வரகு அடையோடு கேசரியும் இட்லியும் வடையும் தீபாவளிக்கு கிடைத்தாலே அதிசயம். சிநேகிதர்கள் வீடுகளில் லட்டு
லட்டு போண்டு போலி வாசனைகள் வர ஆரம்பித்து விட்டது. ஏன் பண்டிகைகள் வந்து தொலைக்கின்றன என்று கண்ணீர் துளிர்த்தது. வெளியே வெடிச்சத்தம். ரஜினிக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. ரஜினி, எங்கே இருக்க? என்ன அழுவுறியா? ஆட, அண்ணன் வந்துட்டாருப்பா, உன்னை கூப்பிடுறாரு, கடைக்கு போகணுமா? எப்போதும் போல அண்ணியின் குரலில் பாசமழை. அண்ணன் வாஞ்சையோடு ரஜினியை அணைத்து கொண்டார். பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தார். அதிகம் ஒன்றுமில்லை, 7 ரூபாய். ரஜினிகாந்த், இந்த பணத்தில் ஒரு ஆஃபர், ஒரு ஆஃப் நிக்கர், ஒரு ஷர்ட்டு வாங்கலாம். இல்லை பைஜாமா ஜிப்பா வாங்கினா 3 செட்டு தருவான். நீ என்ன சொல்கிற? உடன் படிக்கிறவர்கள் பேண்ட்டுக்கு எப்போதோ மாறிவிட்டார்கள். ஆனால் ரஜினிகாந்துக்கு டவுசர் பருவத்தை ஒரே தாண்டாக தாண்ட வேண்டும் போல் இருந்தது. தொடை, முழங்கால் என்று ரோமம் வேர்விட ஆரம்பித்தது. ஜட்டி போடாமல் போனால் கிண்டல் செய்கிறார்கள். லங்கோடாவை பிடித்து இழுக்கிறார்கள். சண்டை போட வேண்டி வருகிறது. வளரும் சிறுவனின் அவஸ்தைகள் வறுமைக்கு தெரியாது. பைஜாமா ஜிப்பா கௌரவமாக இருக்கும். சிவாஜி ரஜினிகாந்த் பெரியவனாகி விட்டான் என்று எடுத்துக்காட்டும். எதிர் வீட்டு பாக்கியா ஓடி வந்து பாராட்டுவாள். அவள் செந்தாழம்பூவின் நிறம். பெரிய மனதோடு கமர்கட்டு போல இருக்கும் ரஜினியை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொண்டாள். பைஜாமா ஜிப்பாவே எடுத்துக்கொள்கிறேன் அண்ணா என்று கூறினார் ரஜினிகாந்த். மேலும் அடுத்து வரும் வீடியோவில் தொடரினை தொடருவோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.